கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 6:3, ரோமன் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ ரொம்ப அழகா நேர்த்தியா என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம ஆவிக்குரிய முறையில் கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைக்கப்பட்டோம், எதன் மூலமாய்? ஞானஸ்நானம் மூலமாய். இப்போ பவுலுங்க அழகா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, ஞானஸ்நானம் என்பது ஒரு சம்பிரதாய சடங்காச்சாரமாக நடத்தக்கூடிய ஒரு ரிச்சுவல் கிடையாது. மாறாக இது என்ன, நான் ஒரு புதியவனாய் இருக்கிறேன், நான் புதியவனாய் மாறிவிட்டேன் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய காரியம். ஏன்னா நம்ம யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையில் மரிச்சாரோ அதே மாதிரி நாம் பாவங்களை சிலுவையில் அறைந்து விட்டோம். அப்போ இதில் நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, இந்த ஒரு ஞானஸ்நானம் என்பது நாம் பழைய மனிதன் மரித்து புதிய கிறிஸ்து என்கிற சொல்ல மனிதன் வரக்கூடியதாக. ஏன்னா கலாத்தியர் 3:27 ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நான் என்ன ஆயிட்டேன், இது ஒரு அடையாளமாக நான் எனக்குள்ள மரிச்சிட்டேன், இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, நான் இனிமேல் எண்ணத்தில் இல்லை, பாவத்துக்கு கீழே இல்லை. கொலோசியர் 2:12 சொல்லும்போது, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் இப்போ பாவத்துக்கு அடிமை இல்லை, ஏன்னா நான் கிறிஸ்துவோட கூட மரித்து விட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் இந்த ஞானஸ்நானம் என்பது எனக்கு ஒரு புது அடையாளமாக, நான் மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் ஒரு புது மனுஷன், என்னுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அப்போ நாம் ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளாம போகும்போது கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு சாயலுக்கு ஒப்பாக நான் மரிக்கிறேன் என்று சொல்லக்கூடியது. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 என்ன பார்க்குறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், என்னாச்சு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே நான் பாவத்துக்கு மரிக்கிறேன். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிச்சாரோ அதே மாதிரி நானும் பாவத்துக்கு மரிக்கிறேன். நான் மரணத்தை என்ன பண்ணுறேன், அதற்கு ஒரு அடையாளமாக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும்போது மற்றவர்களுக்கு எதை காட்டுகிறேன், நான் கிறிஸ்தவன் என்கிற புதிய அடையாளத்தை காட்டுகிறேன். நான் இனி எப்படி இல்லை, பழைய மனுஷனாக இல்லை. அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த ஞானஸ்தானம் என்பது என்னன்னா தண்ணீரில் மூழ்கிறது இல்லைங்க, அது ஒரு அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை அன்னை முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதா, தெளிக்கிற ஞானஸ்தானம் எடுக்கிறதா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானங்கிற வார்த்தையே இதில் கிடையாது, பேப்டிசங்கிற வார்த்தையே இங்கிலீஷில் கிடையாது. அது கிரேக்க மொழி பதம் பேப்டிசியோ. அப்படின்னா என்ன, ஊறுகாய் போடுற மாதிரி ஊற வைக்க வேண்டியது. அப்போ ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்றதான். ஆனால் அது எதற்கு அடையாளமாக இருக்குது, ஆவிக்குரிய உரையில் ஒரு மனிதனுடைய மரணமோ அவனுடைய உயிர்த்தெழுதலையும் காட்டுவதாக இருக்கிறது. இதை தெரிஞ்சிட்டா நிறைய பேர் அன்னை ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு சொல்லக்கூடிய இந்த தர்க்கத்தையோ காரியத்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய மரணம், உங்களுடைய உயிர்த்தெழுதல் இதுதான் நடக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவனுடைய அடக்க ஆராதனை முடிஞ்சு போயிடுது. அப்போ ஒரு மனுஷன் சாகும்போது அவன் என்ன, வீட்டுக்கு போகிறான். ஏன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காரியம். இதை லகுவாக புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சின்ன காரியம் சொல்லி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு மறக்காது. இப்போ ஒரு விதையை எடுத்து நம்ம பூமிக்குள்ளே போடுறோம் இல்லையா, நிறைய விதை போடுறோம், ஏதோ ஒரு விதை வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியான விதை, எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி மாங்காய் சொல்கிறேன், அதான் கொஞ்சம் பெரிய விதை, அப்போ தான் உங்களால் மறக்க முடியாது. ஒரு விதையை எடுத்து நீங்கள் பூமிக்குள்ளே போடுறீங்க. இந்த விதை, இந்த விதை சாகணும் இல்லையா? ஆமாம், சாகணும். மண்ணை போட்டு மூடி இது பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அதிலிருந்து செடி வந்து வரும். அப்போ என்ன, மாங்கொட்டை மரிச்சிருச்சு, இப்போ ஒரு புது ஜீவன் வெளியே ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ இங்கே வெளியே வரும்போது அது என்னவாகுது? இன்னொரு மாமரமாக மாறுகிறது. ஆனால் மாங்கொட்டைக்கும் மரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. அதே தான். இப்போ என்னன்னா, என்னுடைய பழைய வாழ்க்கை, நான் கிறிஸ்து மரணத்திற்கு சாயலாக நான் ஒப்பு கொடுக்குறேன். வெளியே ஒரு புது மனுஷனா, ஒரு பெரிய ஒரு ஜீவ விருட்சமாக வெளியே வரக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பெற்ற ஞானஸ்தானம், அவருடைய ஞானத்தோடு அவருடைய மரணத்திற்கு ஒப்புதலாய் நாங்கள் எடுத்து, இதோ இந்த புதிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழிநடத்தியிருக்கீங்க. அதற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.